வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிடத்தில் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இணைபிரியாத உறவு அல்லது நட்பு எந்த ராசியில் பிறந்தவர்கள் சரியாக இருக்கும்? கும்பராசிக்காரர்கள் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசாதவர்கள், அதிகமான கூச்ச சுபாவம் உள்ளவர்கள், எதையும் ஆழ்மனதோடு தீர்க்கமாக சிந்திக்கக்கூடியவர்கள், நட்புக்கு பாத்திரமானவர்கள், நல்ல குணம் படைத்தவர்கள், நல்ல மனம் படைத்தவர்கள். ஒருவருக்கு துன்பம் வந்தால் அந்த துன்பத்தை எப்படியாவது நம்ம போக்க வேண்டும் என்று உள்ளுக்குள்ளே நினைத்து அதற்காக செயல்களில் ஈடுபட்டு வெற்றியை காணக்கூடிய தங்க குணம் கொண்ட கும்ப ராசி நண்பர்களுக்கு இவங்களுடைய அன்புக்கு பாத்திரமாகணுன்னாக்கா ரொம்ப கஷ்டமான விஷயம். எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, கும்பராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் உயர்ந்த குணம் உள்ளவன்னு சொல்லியிருக்கேன். அது வெளிப்படையாக யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. எதையுமே காதோடு காது வச்சு பேசுகிற மாதிரி அன்பு பாசம் எல்லாமே கட்டுப்பட்டு, சொந்த பந்தத்துக்கெல்லாம் கட்டுப்பட்டு, ஒரு மனசுக்குள்ளே ஒரு போராட்டத்தை நடத்தி அந்த போராட்டத்தில் வெற்றி காணக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அறிவாளிகளையும் புத்திசாலிகளையும் பல துறையில் ஒரே நிலையில் வேலை செய்யும் அறிவு படைத்தவர்களையும் இப்படிப்பட்ட உயர் வகையான மனிதர்களிடம் நட்பு வைக்கணும்னு ஆசையாக இருக்கும். இவர்களுக்கு இவர்களை தாழ்த்தி பேசுவதோ அப்படி இல்லைன்னு கேட்டிங்களானாக்கா, இவர்களை நீங்கள் புகழ்ந்து பேசுவதும் தப்பு. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, தாழ்த்தி பேசினா என்ன குறைன்றதை கேட்பாங்க. நீங்கள் உயர்த்தி பேசுனீங்கன்னா என்ன எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்களும் சிந்தனை பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்களேனாக்கா, கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கால புருஷ ராசி தத்துவப்படி 11ஆம் வீடு, 11ஆம் வீட்டில் பிறந்த இவங்களுக்கு குருவே இங்கே நின்னாலும் குரு வலய குருவாக மாறும். கும்பராசியில் ஒருத்தருக்கு குரு பகவான் இருக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன், அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு போவாங்கன்றது ஜோதிட விதி. இத்தகைய பெருமை கொண்ட இந்த கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஒரு தேடுதல். அறிவாளிகள்கிட்ட அறிவை பகிர்ந்துக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. புத்திசாலிகளோ திறமசாலிகளோ இல்லை நல்ல அதை கேட்டிங்கனாக்கா 4 வேலையும் தெரிந்த ஒரு நல்ல ஒரு மனிதர்கள்கிட்ட பேசி அவருடைய அனுபவத்தை கேட்டு அதன் மூலியமாக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும். அது நமக்கு ஒரு அறிவு பாடமாக இருக்கட்டும்னு அவங்க மனசுக்குள்ளே என்னாலுமே ஒரு போராட்டம் உண்டு. இவங்க வாழ்க்கையில் பார்த்திங்களனாக்கா சில பிரச்சனைகள், சில தொந்தரவுகள், சில கஷ்டங்கள் எது வந்தாலும் அமைதியாக அதை தீர்க்கறதுக்கு உண்டான வழியும் இவங்க கையில் நல்லபடியாக இருக்கும். இவங்களுடைய அன்பு பாசத்தை நாம் பெறணும்னு கேட்டிங்கனாக்கா, இவங்களை உதாசனப்படுத்தாமல் இருந்தால் போதும். இவங்கக்கிட்ட நட்பு வைக்கிறது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. இவங்க கையில் நட்பை வச்சுட்டாக்கா வாழ்நாள் முழுக்க மறக்காமல் நன்றி விசுவாசத்துக்காகவும் அவங்க எந்த விதமான ஒரு உதவியும் எதிர்பார்க்க மாட்டாங்க யாருக்கிட்டையுமே. அப்படி அவங்க உதவியை எதிர்பார்க்கும்போது உதவி செய்துட்டாங்கனாக்கா உயிர் போகிற காலம் வரைக்கும் அவங்களுக்காக உதவி செய்கிறதுக்காக என்னாலுமே காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு எந்த ராசிக்காரர்கள் நட்பாக வந்தால், துணையாக வந்தால், ஒரு உறவாக இருந்தால் நல்லா இருக்குன்றத பொறுமையாக பார்ப்போம். சரி, கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்கள் மிக மிக உங்களுக்கு நட்பாக இருப்பாங்க. ஏன், உங்களுக்கு ரிஷம்ப ராசிக்காரர்கள் கூட ரொம்ப நல்லவங்க தான். ஏன்னு கேட்டிங்கனாக்கா 4ஆம் அதிபதியாகவும் உங்களுக்கு 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய ரிஷம்பம் துலம் சுக்கிர பகவானின் உங்களுக்கு சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் சுக்கிர திசைன்றது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கும். அந்த ராசியில் பிறந்தவங்களும் உங்களுக்கு திருப்பு முனையும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமான பாதைக்கு கண்டிப்பாக கொண்டு செல்லுவாங்க. இது உங்களுக்கு நல்லது. இதை விட யோக அதிபதினு சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா மீன ராசி, தனுசு ராசி. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, குரு பகவான் எந்த இடத்துல அவங்களுக்கு ஸ்தான பலம் வாங்குறாரோ, எந்த இடத்துல ராசியாக நிற்கிறாரோ அதை வச்சு தான் ஒருத்தருடைய வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. மீனராசியில் குரு பகவான் 2ஆம் அதிபதி, வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதி. அதே குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடம் உபஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம், எதையுமே சாதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்தானம். குரு பகவான் இங்கே 2 இடத்துல இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னாக்கா மீன ராசிலையும், அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா
உங்களுக்கு தனுசு ராசியிலையும் இருக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன், உங்கள் வாழ்க்கையில் யாருடைய உதவியும் இல்லாமல், யாருடைய தயவும் இல்லாமல், யாருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் உங்களால் தனிப்பட்ட நிலையில் வந்து சாதிக்க முடியும்னா முடியும், தாராளமாக முடியும். உங்களுக்கு பாதக அதிபதியும் சாதக அதிபதியும் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியும் கன்னி ராசியும், மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களை வெற்றியாளர்களாகவும் உங்களை வந்து வாழ்க்கையில் நல்ல உயர்ந்த மனிதனாகவும் கொண்டு போவார். சுக்கிர பகவான் அதை விட ஒரு படி மேலே உங்களுக்கு 4க்கும் 9க்கும் அதிபதியாக வரவர். இந்த ராசிக்காரர்கள் வந்து உங்களுக்கு மிகவும் உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளுக்கும் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்களுக்கு அறிவுறுத்துறதோ, உங்கள் வாழ்க்கையில் வந்து உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகிறதோ. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, பணிவின் உச்சம்னு சொல்லலாம் கும்பம். இவங்க ஒருத்தர் நல்லவங்கன்றதை மனசுக்குள்ளே முடிவு பண்ணிட்டாங்கனாக்கா, எந்த நிலையிலையும் எந்த நேரத்திலையும் யார் சொன்னாலும் கேட்காம அவங்களுக்காகவே வாழக்கூடிய நல்ல மனம் கொண்டவங்க இந்த கும்பராசிக்காரங்க. உங்களுக்கு அதிகப்படியான நட்பு வந்தாலும் நீங்கள் வந்து அதை உதாசனப்படுத்துவீங்க. ஏன்னு கேட்டிங்களானாக்கா, உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் முன்னேற்றம் அடைகிறதுக்கு நீங்கள் தேடுற அறிவு தேடலே வந்து மிக மிக வந்து அதிகன்றதுனால அதிகமாக உங்களுக்கு நட்பு வட்டாரம் இருக்காது. இருந்தாலும் நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டே போவீங்க. சரிங்க. மீனராசிக்காரர்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல சுமைகளை குறைக்கிறதுக்காகவும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இப்போ 7 சனியாக இருக்குது. இந்த காலகட்டங்கள் அதெல்லாம் செய்வாங்கன்னு கேட்டாக்கா, கொஞ்சம் ஏன்னு கேட்டிங்கன்னா 7 சனியோ இல்லை ராகு கேதுக்களினுடைய சஞ்சாரம் சரியில்லாமல் இருந்தால் சில மாறுபாடுகள் ஏற்படலாம். இது எந்த விதமான கிரகங்களையோ உங்களுடைய ஜாதகத்தையோ பார்க்காம எந்த ராசியில் எந்த கிரகம் இருக்குதுன்றதை உங்களுக்கு சொல்லாமல், அதையும் நான் பார்க்காம இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த ராசிக்காரர்கள் ஒரு நல்ல நட்போ நல்ல உறவோ நல்ல துணையாக இருந்தால் உங்கள் வாழ்நாள் முழுக்க நல்லா இருக்கும். வாழ்நாள் முழுக்க நல்லா இருப்பாங்கன்னு கேட்டாக்கா, சண்டை போடாதவங்க யார் இருக்கிறாங்க? சிவனுடைய 2 பிள்ளைகளை வந்து சண்டை போட்டுனா சுற்றின்னு இருக்கிறாங்க. அதனால் சண்டைகள் வரும். ஆனால் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் சண்டை இருந்தாலும் பிரிவினைகள் இருந்தாலும் அதுவும் மாறி ஒரு நல்ல நேரத்தில் வந்து எல்லாமே ஒன்று சேர்ந்து பழசை மறக்காமல் உங்களுக்கு நன்மைகளை செய்வாங்க. நீங்களும் என்றும் மறக்காத மனிதர்கள் தானே. சரி, உங்களுக்கு வந்து நிறைய உதவி செய்யறதுக்குண்டான ஆட்கள் இருப்பாங்க. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மீன ராசி, ரிஷம்ப ராசியில் பிறந்தவங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா தனுசு ராசிக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்கள், துலா ராசிக்காரர்கள், அதே மாதிரி வந்து உங்களுக்கு விருச்சக ராசியும் உங்களுக்கு வந்து சாதகம் தான். செவ்வாய் தான் உங்களுக்கு நீசமாச்சே, இருந்தாலும் பரவாயில்லை. உங்களுக்கு விருச்சக ராசிக்காரர்கள் வந்து மிகவும் உதவியாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல நண்பர்களாகவும் நல்ல துணையாகவும் நல்ல உறவுக்காரர்களாக இருப்பாங்க. விருச்சக ராசிக்காரர்களுக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கு வந்து அதிகமாக சத்தம் போட்டு பேசுகிறவங்கள பிடிக்காதுன்றது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் செவ்வாய் மாறி நிற்கிற இடம்தான் அதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கும். உங்களுக்கு செவ்வாய் வந்து 12ஆம் இடத்துல உச்சம் பெறதுனால உங்கள் வாழ்க்கையில் வந்து திருமணத்துக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. திருமணமானதுக்கு பிறகு பிள்ளைகளால் மன வருத்தம் அதிகமாக ஏற்படும். மனக்கவலைகளும் மனச்சுமைகளும் அதிகமாகும். வாழ்க்கையில் நாம் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமான்ற சந்தேகம் உங்களுக்குள்ளே ஏற்படும். இந்த கும்பராசிக்காரர்கள் மொத்த பேருக்குமே அப்படி இல்லை. குருவை வச்சு தான் அதனுடைய வாழ்க்கையினோட சுமையாக இருக்கிறதுன்றதை நம்ம முடிவு பண்ணிடணும். சனியின் வீடு அல்லவா, உடனுக்குடனே முன்னேற்றமும் கொடுக்க மாட்டார், உடனுக்குடனே பின்னேற்றமும் கொடுக்க மாட்டார். ஒரு சமமான நிலையிலிருந்து சனி பகவான் உயர்ந்த இடத்துங்களை நிற்கும்போது ஆட்சி உச்சம் பெற்று உங்களுக்கு நல்ல இடத்துங்களை 3, 6, 11 நிற்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்வார். இந்த சனியினுடைய வீடு இந்த ரிஷம்ப ராசி, துலா ராசி, மகர ராசி, கும்பராசி, இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் வந்து உயர்வுன்றது வந்து உயர்ந்தால் ரொம்ப ஹை லெவலில் போயினே இருப்பாங்க, தாழ்ந்தால் அதை விட கீழே வரத்துக்கு ஆரம்பிப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மெல்ல மெல்ல ஒரு வாழ்க்கையில் உயர்த்துக்கிட்டு போகிறாருன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அந்த உயர்வுகள் என்றுமே சரியாது. ஒரே டைமில் வந்து ரொம்ப ஹை லெவலில் ஒருத்தர் போகிறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா அதில் சில சரிவுகள் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும். இதையே தான் இந்த கும்பராசிக்காரங்களும் கொடுப்பாங்க. ஆனால் பிள்ளைகள் வளர்ந்து பெருசாக பெருசாக உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியும் நீங்கள் நினச்சி செய்ய முடியாத பல விஷயங்களையும் பல நற்காரியங்களும் உங்கள் பிள்ளைகள் செய்து உங்களையும் காப்பாற்றுவாங்க, உங்களுடைய பேரையும் காப்பாற்றுவாங்க, உங்களுக்கு பேர் புகழும் வாங்கி கொடுப்பாங்க என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.